ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லாயா. குட் மார்னிங். அண்ட் ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பாட பிடிக்கும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சு, தன்னோட அப்பா மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் தானா எஃபர்ட் போட்டு பயங்கரமா அடுத்தடுத்து பாட்டுகள் பண்ணி இப்ப ARR சாரோடையும் நிறைய பாட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறது சிங்கர் சரண்யா ஸ்ரீனிவாஸ். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எல்லாருக்கும் வந்து தன்னோட அப்பாவோ இல்ல தன்னோட ஃபேமிலில இருக்க யாராவது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னா நானும் அதிலே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. He was an influence, I would not deny it, but எனக்கு அதுக்கப்புறமா ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்டட். அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து அண்ட் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் டைம்ல வந்து ஐ ஹேட் திஸ் ஹோல் இந்த காலேஜ்ல பேண்ட்லாம் சேருவாங்கல்ல அந்த மாதிரி. சோ அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுது தட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் மியூசிக் ஒன்லி அண்ட் ஐ லவ் சிங்கிங். சோ எனக்கு அப்படியே அதுவே ஐ மீன் தட் வாஸ் தி ஒன்லி திங் இன் மை ஹெட். அப்போ நான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு நான் அப்போதான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு சிங் அந்த டைம், அரௌண்ட் தட் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து என் மேல கான்பிடன்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சாங் கொடுக்கறது இஸ் வெரி இட்ஸ் அ பிக் திங். அப்போ எனக்கே என் மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் கிடையாத டைம் அது. சரி எனக்கு கொடுக்கறாங்க, ஓகே ஐ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் டு இட் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. at that point of time எனக்கு வந்து that was a big thing and it's a beautiful song. சொல்லவே வேணாம், இட்ஸ் பியூட்டிஃபுல்லி கம்போஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ரஹ்மான் சார் சொல்ல வேணுமா, என்னோட ஐடல், காட், எவ்ரிதிங். அத பத்தி அடுத்து கேட்க போறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரஹ்மான் சார் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அவர் பண்ணதுல ஃபேவரட்டான எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிக்கும் 3 songs அப்படின்னா எது சொல்வீங்க? 3 songs இப்போ மைண்டுக்கு வருது. அவரோட 90 songs தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து பைத்தியம் மாதிரி நான் கேட்டிருக்கேன். சோ அந்த டைம்ல அவர் பண்ண இந்த சாங்ஸா இருக்கட்டும், லைக் புத்தம் புது பூமி வேண்டும், ஆர் செவ்வானம் சின்ன பெண் சூடும், தொட தொட மலர்ந்ததுன்னு இப்படி சொல்லிட்டே போலாம். திஸ் கீப்ஸ் கோயிங் ஆன். ரிதம் படத்துல வருமே கலகல என பொழியும். சோ இந்த பாட்டுலாம் பைத்தியம் மாதிரி கேட்பேன். ஒரு மியூசிக் டைரக்டர் உங்க அப்பா டெபியூ பண்ணும்போது அதுல நீங்களும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. கேஷுவலா வீட்ல அப்பா சில்லா இருக்கலாம், பட் ஒரு மியூசிஷியனா ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். சோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரா, இல்லனா பரவாயில்ல சொல்லமா லெட்ஸ் லைக் ஜஸ்ட் டு இன் யுவர் வே அந்த மாதிரி? லைக் கண்டிப்பா see when it comes to music and what he believes in, he's very strict about it. Strict இல்ல, I won't call him strict. He's very fair about it. He'll tell it on your face, point blank சொல்லிடுவாரு. உனக்கு இந்த சாங் இதுவா இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் இது பண்ணும், பிராக்டிஸ் பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லிடுவாரு. ஹி இஸ் வெரி 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 ஓப்பன் அபவுட் இட். பொண்ணு அதனால ஹில் நாட் சி எனி பார்ஷாலிட்டி, ஒன்னும் பார்க்க மாட்டார் அவர் அந்த மாதிரி. ஐ திங்க் பொண்ணா இருக்கிறதாலயோ என்னமோ ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் மீ. ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் மீ டு பி ஆன் த ஹையஸ்ட் லெவல். ஸோ ஈவன் இஃப் ஐ ஃபால் அ லிட்டில் ஷார்ட் ஆஃப் தட், ஹி கெட்ஸ் அ லிட்டில் அப்செட் இல்ல, ஹில் பி லைக் ஐ வாண்ட் யூ டு பி த பெஸ்ட் அட் வாட் யூ டூ. ஸோ அதுதான் மெயினா. ஸோ அதுக்காக மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. அப்பப்போ எனக்கு லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புவாரு, இந்த சாங் லேர்ன் பண்ணு, ரொம்ப கஷ்டமான ஒரு பழைய பாடல் இருக்கும், அது வந்து அனுப்பி நீ இதை லேர்ன் பண்ணு, இஃப் யூ கேன் லேர்ன் திஸ், இஃப் யூ கேன் டூ ஜஸ்டிஸ் டு தி சாங், தென் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் a singer. சோ அந்த மாதிரி சேலஞ்ச் கொடுத்துட்டே சேலஞ்ச். ஆமா ஆமா சூப்பர். கோழை வந்து ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணி. சோ கோழை வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்டோட வந்தது மதன் கார்கி சார். சோ அவர் வந்து இந்த லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு அண்ட் எங்க அப்பா வந்து மியூசிக் போடுறதா இருந்தாரு. மதன் கார்கி சாரும் யோசிச்சாரு இந்த மாதிரி ஒரு சிங்கிளா பண்ணிடலாம் அண்ட் ஒரு ஐடியா வந்தது. சோ ஐ தாட் அப்போதான் டூபாடு லான்ச் பண்ண டைம். சோ அந்த டைம்ல வந்து மதன் கார்கி சார் வாண்டட் நியூ சாங்ஸ் அண்ட் நியூ டேலண்ட். சோ நீங்க பாடுங்களேன் அப்படின்னு எனக்கு கேட்டாரு. அவர் ஜஸ்ட் கேட்டாரு, ஓ ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டியூன் எல்லாம் பண்ணி டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி, சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் கோழை மொத்தமாவே. லிரிக்ஸ் இப்போ நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான் கோழை. இப்போ நம்ம பாக்குற நிறைய விஷயம் நமக்கு வந்து கோவத்தை உண்டாக்குற விஷயம், கேஆஸா இருக்கட்டும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்வோக் சம் கைண்ட் ஆஃப் ஆங்கர் இன் ஈச் ஆஃப் அஸ். பட் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு பர்சனால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? சோ we are talking about that person. அந்த பர்சன் ஒரு கோழை. சோ நான் எல்லாம் மியூட் ஸ்பெக்டேட்டரா எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங் அபவுட் இட். சோ அந்த கான்செப்ட் வச்சு பேஸ் பண்ண சாங் தான் கோழை. சோ உணர்ச்சியை தூண்டுற மாதிரி. கண்டிப்பா அதேதான். அதான் சோ அந்த மாதிரி நான் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். ஐ எம் a helpless bystander in this whole thing. இப்போ ஒரு சிங்கர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்க ஆயிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்பதான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ட்ரெண்டும் வளர்ந்துட்டே வருது. சோ இவங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு அவங்களுக்கு அந்த பீப்புளுக்கு அவ்வளவு இது கிடையாது. சோ அந்த அவேர்னஸ் கிடையாது.
சோ இப்போ அந்த அவேர்னஸ் வந்து உண்டாக்குற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருக்கு, which is good. இப்போ யூடியூப்லயே நிறைய பேர் சிங்கிள்ஸ் போடுறாங்க and lot of people watch it and like it and all. So இப்போதான் slowly people are getting aware of the fact that இப்போ independent music கூட அப்படி இப்படியும் பண்ணலாம் இல்ல, ஓகே அந்த மாதிரி. சோ அதுக்கு முன்னாடி ஐ திங்க் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா தான் இருந்தது. இந்த பாப் மியூசிக் எல்லாம் இருந்திருக்கு எப்பவுமே, பட் இப்போதான் people have started liking it and know about it also. So it's a good thing. இப்போ ஆர்டிஸ்ட்னாலே அவங்க கிரியேட்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. சோ அதுக்கு பெஸ்ட் திங் இஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக். சோ எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல வெஞ்சர் பண்றாங்கன்னு, அண்ட் இட்ஸ் a good thing. சூப்பர், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு கிரிட்டிக் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களே அவங்களோட கிரிட்டிக்கா இருப்பாங்க அண்ட் மத்தவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியில இருப்பாங்க. அந்த மாதிரி சரண்யாக்கு யாரு பிக்கெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு? அதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்காங்க, ஃபேமிலியில இருக்காங்க. என்னோட அப்பா இருக்கட்டும், என்னோட சிஸ்டரா இருக்கட்டும், இப்போ என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவரே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு என்கிட்ட. இப்போ நீ இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி டிஃபரெண்டா யோசிக்கலாம், இத பாரு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, யூ டோன்ட் ஹேவ் டு டு தி சேம் திங் பட் யூ கேன் டு சம்திங் சிமிலர் டு தட். சோ இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ற ஆளு அவர் இருக்காரு. என் சிஸ்டரும் இருக்கா. என் சிஸ்டர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுவா, அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி, என்ன இப்படி மொக்கையா இருக்கு இப்படி பண்றீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஷி இஸ் வெரி ஆனஸ்ட் அபவுட் ஆல் தட். எங்க அப்பா பார்த்தா ஹி கிவ் மீ லைக் மோட்டிவேஷன், இந்த மாதிரி யூ கேன் டூ பெட்டர் தென் திஸ், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சோ எங்க அம்மாவும், சோ எல்லாரும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு எனக்கு எப்பவுமே. that keeps you moving forward. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம இப்போ நீங்க அண்ட் உங்க அப்பா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கீங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கிடைக்குது அப்படின்னா நீங்க அந்த நாள் என்ன பண்ணுவீங்க? லைக் வாட் வுட் மேக் இட் மோர் ஸ்பெஷல் ஃபார் யூ? வாட் வுட் யூ லைக் டு டு? நானும் எங்க அப்பாவும் நிறைய இந்த மியூசிக் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். யூசுவலி எப்பவுமே ப்ரொஃபஷனல் டாக் தானா? ப்ரொஃபஷனல் இல்ல அது மட்டும் இல்ல. சோ வி ஆல்சோ டாக் அபவுட் அதர் திங்ஸ் அண்ட் அவர் எப்பவுமே என்ன ஓட்டிட்டே இருப்பாரு, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. சோ அப்பா வந்து சூப்பர் சிங்கர்ல பார்த்தா பயங்கர ஃபன்னா ஹியூமரஸா இருக்காரு. அப்படிதான் வீட்லயும் அப்படிதானே? பயங்கர ஆமா. His sense of humor is epic. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் he knows how to keep a conversation going. ஏதாவது அதான். சோ அந்த மாதிரி அப்பாவோட உட்கார்ந்தா ஜாலியா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. வெரி நைஸ். இப்போ மெர்சல் அரசன் பாட்டு பாடிருக்கீங்க நீங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. அது உங்க ட்ரீம் அது அப்படின்னு நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல. சோ அத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. மெர்சல் அரசன் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே ஒரு பிக் தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார். சவுண்ட் இன்ஜினியர் அவர் போன் பண்ணாரு பாம்பேல இருந்து அண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஏதோ கோரஸ் அந்த மாதிரி நினைச்சிட்டு போனேன். சோ அங்க போன உடனே தான் தெரிஞ்சது. அங்க சொன்னாங்க, இல்ல இந்த சாங்ல உங்களுக்கு ஒரு சோலோ லைன்ஸ் எல்லாம் இருக்கு. சோலோ லைன்ஸா? அப்படியே ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஷாக் இல்ல, ஒரு சர்ப்ரைஸ், டேக்கன் அபேக். ஓ அப்படியா, ஓகேண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது விஜய் சார் அடுத்த படத்து. ஓ அப்படியா. சோ அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங் இருந்தது. ரஹ்மான் சாருக்கு பாடுறோங்கிற அந்த அப்படியே எனக்கு ஐ வாஸ் லைக் ஐ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் டு திஸ். சோ அது பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரஹ்மான் சார் ரெக்கார்டிங் டைம்ல இல்ல, அப்போ அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாரு, இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க, இந்த மாதிரி ஃபீல் வேணும் அந்த மாதிரி. சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டு ஐ திங்க் ஐ ஜஸ்ட் பம்ப்ட் இன்டு ஹிம் எங்கயோ ஒரு வெயிட் பண்ணும்போது. சோ அப்போ அவர் சொன்னார் இட்ஸ் சவுண்டிங் குட் அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ஓகேன்னு சொன்னாலே நான் அப்படியே ஐ வாஸ் ஆன் கிளவுட் நைன். சூப்பர். இப்போ அடுத்து நீங்க என்ன மாதிரியான மியூசிக்ல வெஞ்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? What kind of music ங்கறத விட I want to explore different genres in music. இப்போ பார்த்தா I'm very comfortable with singing film songs and all that, but I want to do something more than that also. More than commercial. கண்டிப்பா. So இப்போ வந்து one more single I did. மகேஷ் ராகவன் சொல்லி ஒரு iPadல வந்து ஜியோஷெட் ஒரு ஆப், அப்படி it's one of a kind. So அதுல வந்து அவர் வந்து கர்நாடிக் மியூசிக் ப்ளே பண்ணி he has like a huge fan following. அந்த மாதிரி அவர் பயங்கரமா வாசிப்பாரு. So அவரோட ஒரு கொலாபரேஷன் நடந்தது. ஒரு கர்நாடிக் தில்லானா பண்ணோம். So that was received very well. அது கர்நாடிக் தில்லானால வந்து மாடர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு பண்ணோம். இந்த மாதிரி புதுசா I want to explore and apart from that I always want to be a studentனா there's so much to learn. It's an ocean இல்லையா? So அதுலயே எனக்கு I want to learn new things and keep developing myself as an artist. I'm very sure about that. Super. Thank you so much for coming to Radio City and we wish you all the success that comes. Thank you so much. We pray you do more songs for Rahman sir. Thank you. Yeah, so all the best for that. So நாளைக்கு நம்ம எந்த சாரோட பேச போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேளுங்க. நான் உங்க Radio City லாயா. Radio City தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.